ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம் வாங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்திலலாம் வேகன்சி இருக்கோ தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ நமக்கு எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட மாவட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம் பேர் வந்து இந்த இடத்துல போடுங்க. போட்டுட்டு இப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, உங்களோட மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துரும். ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் மயிலாடுதுறை.nic.in அந்த NIC.in இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கு போயிரலாம். போயிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நோட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா? நோட்டீஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ ரெக்ரூட்மென்ட் வரும். இந்த ரெக்ரூட்மென்ட்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களோட மாவட்டத்தில இப்ப புதுசா என்னென்ன வேக்கன்சிக்கலாம் எடுக்குறாங்களோ, அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்துரும். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அதில டேட்டா என்ட்ரி ஜாபும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த வேக்கன்சியா தான் குடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி பர்ப்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அது ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ கிளினிக்கு ஸோ இந்த மாரி வந்து நெறையா ஜாப்ஸ் வந்து ரிலேட்டட் டூ அந்த MRB அந்த மாரி யாராச்சும் நர்சிங் படிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு ரிலேட்டடாவும் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரோட ஜாப் மட்டும் ஃபுல் விவரம் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி இல்லன்னா +2 வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிப்ளமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, MS ஆஃபீஸ்ல வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிகிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னா +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா MS ஆஃபீஸ்ல ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்ல +2 இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் குடுத்துருந்தீங்கன்னா, நீங்களும் கூட அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இல்லன்னா கூட. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ரூ. 13,500 சம்பளம் தராங்க. ஏன்னா இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஜாப் மட்டும் தான். ஸோ உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு டேட்டா மாரி ஒரு புக்ல கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ஸோ அது ஜஸ்ட் நீங்க வந்து அங்க சிஸ்டத்துல என்ட்ரி பண்ணாலே போதும். டைப் பண்ணாலே போதும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த இடம், உங்களோட பேரு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா பேரு, இல்ல உங்க ஹஸ்பண்ட் இல்ல கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் என்னவோ அத எழுதிடுங்க. அதே மாரி கீழ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப கரெக்ட்டா எழுதுங்க. ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் அவங்க குடுக்கணும் அப்படின்னா, ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அது இந்த இடத்துல எழுதுங்க. நீங்க எந்த ரிலிஜியனோ அந்த இடம், கம்யூனிட்டி இந்த இடத்துல எழுதிட்டு, ஸோ உங்களோட மார்க் அப்டேட் எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல எழுதிடுங்க. ஸோ இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, டிகிரில என்ன ஏதோ அந்த மார்க், இல்ல +2 டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எழுதிடுங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கு. ஸோ இந்த டேட்டா என்ட்ரில வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா கூட அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல போட்டுட்டு, உங்களோட சைன் இந்த இடத்துல பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஆ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ ஒட்டிட்டு, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்களோட சைன் போட்டுறணும். அஃபிக்ஸ் அப்டின்னா, உங்களோட ரீசென்ட் ஃபோட்டோ போட்டு அந்த இடத்துல உங்களோட சைன் போட்டுறணும். ஏன்னா, மேல உங்களுக்கு ஃபோட்டோ கேட்கல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்க அப்டின்னா, மார்க் ஷீட் 10த், 12த், யூஜி, பிஜி இதோட அந்த மார்க் ஷீட் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசி கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாம பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நீங்க டேட்டா என்ட்ரி அப்ளை பண்றீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்க சப்மிட் பண்ண தேவையில்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா, கீழ சைன் போட்டுட்டு, அது டேட் நீங்க எந்த டேட்ல வந்து சைன் போடுறீங்களோ, அந்த டேட் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. ஸோ இது எப்பயிலேருந்து எப்ப வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23/2/2026லேருந்து 9/3/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மூலியமா தான் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் இல்லன்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் மாரி ஒண்ணு எழுதி ஒரு ஸ்டாம்ப் பண்ணி ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த இப்ப மயிலாடுதுறை அப்ளை பண்ணீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில அந்த இடத்துக்கு அட்ரஸ்க்கு போனப்புறம், அவங்க வந்து அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அந்த ஒரு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அத கிழிச்சிட்டு இந்த மாரி வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு மாரி சைன் போட்டு, ஒரு சீல் வச்சு திரும்பியும் உங்களுக்கே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க எங்கேருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துரும். அவங்க உங்க வீட்ல வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுன ப்ரூஃப் வந்து அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட வர அந்த ஒரே ஒரு சீட் மட்டும் தான். ஸோ மோஸ்ட்லி ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இது இனிஷியலா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 11 மாதங்கள் தற்காலிகமான வேலை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பணி
நிரந்தரம் வந்து செய்யப்படாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கனாலே, இந்த ஜாப்ல எப்படி பெர்மனன்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வேற ஏதாச்சும் எக்ஸாம் எழுதணுமா? ஏன்னா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வேற ஏதாச்சும் எக்ஸாம் எழுதி உள்ள என்ட்ரி ஆகணுமா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து பெர்மனன்ட் ஆகுறதுக்கான வேலைகள நீங்க பார்க்கலாம். ஸோ 13/9/2026 சாயந்திரம் 5 மணிக்கு தான் லாஸ்ட் டேட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண விரும்புறவங்க இப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம்.